கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலால் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலால் உன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவியோடி வா, அன்பரேசுவேன் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவியோடி வா, அன்பரேசுவேன் சொந்தம் கொள்ளவா. அன்பரேசுவேன் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த நாளும் கூட இயேசுவானவரே அருகில் காத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அவரை நீ ஏற்றுக்கொள்வாயா? பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனாந்தரமான வாழ்க்கை காணப்படலாம். உன்னுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் காணப்படலாம். இன்றைக்கு பாவ சேற்றில் நீ விழுந்து கிடக்கலாம். இதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அந்த கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காய் பலியானார். நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய சாபங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சமாதானத்தின் ஆக்கினை அவர் மீது விழுந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வர காத்து கொண்டிருக்கிறார். இதோ வாசல் படையில் நின்று அவர் கதவு தட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்க உன்னுடைய இருதயமாக அந்த கதவை நீ திறப்பாயா? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவரை நீ ஏற்றுக்கொள்வாயா? அவர் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். உன்னை தள்ளுகிற தேவன் அல்ல, பாவி என்று உன்னை தள்ளுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு அவர் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அவரை நீ ஏற்றுக்கொள்வாயா? கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பார்.